தரிசன புஸ்தகம் Book of Jeremiah 30ஆம் அதிகாரம் chapter 30 7-8 வசனங்கள் வாசி. verses 7 and 8. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம். It's a time of trouble for Jacob. ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். But he shall be saved out of it. அந்நாளில் நான் அவன் நுகத்தை கழுத்தில் இராதபடி உடைத்து போடுவேன். On the day I will break his yoke from off thy neck. உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் The சொல்லுகிறார். Lord says, I will burst thy bond. ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான காலங்கள் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறது. In the time of each and everybody's life, there are various seasons occur. நீங்கள் எந்த காலத்திலே இந்த நாட்களிலே இருக்கிறீர்கள்? In which time are you in these days? உங்களுடைய வாழ்க்கையில என்ன காலங்கள் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிறது? What kind of times or days or seasons are passing through in your days now? பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we read Ecclesiastes chapter 3, 28 காலங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 28 periods of seasons are set here. அதுல இந்த இக்கட்டு காலம் இல்லை. In that the period of distress is not given. அப்படி பார்த்தா 29வது காலம் இக்கட்டு காலம். So the 29th season or the period is the distress இப்படி period. பலவிதமான காலங்கள் இருக்கும் பொழுது யாக்கோபுக்கு இது இக்கட்டு காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Like his various seasons are allowed, it is a time for Jacob, it is a distress time. உங்களுடைய வாழ்க்கையில இது என்ன காலம் என்பதை சிந்தித்து பாருங்க. Just you meditate yourself, what is the time for you in this life? வசந்த காலமா, Whether it is a spring time இல்ல நிம்மதியற்ற காலமா, or the time without any rest, இல்லாவிட்டால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு காலமா, or is this a time you be rejected, எல்லாரும் உங்களை விட்டு விலகி போகிற ஒரு காலமா, or is this a time all go astray from you, எல்லாரும் உங்களை துக்கப்படுத்துகிற ஒரு காலமா, or is this a time all are making you sorrow or worry? எந்த காலம் இப்பொழுது உங்கள் மேல் புரண்டு போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. Just you think it over, what kind of time is just going on overflowing upon you. யாக்கோபுக்கு அது ஒரு இக்கட்டு காலம். For Jacob it was a time of distress. பல காலங்களை கடந்து வந்த யாக்கோபு இப்பொழுது இக்கட்டு காலத்தின் வழியாக கடந்து போனார். Jacob, who he was also passed through various times, now he was passing through the period of distress. இந்த வசனத்தை ஒரு வாக்குத்தத்தமாய் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். Yes, you have to catch hold this word of God as a promise. ஆனாலும் அதிலிருந்து அவன் நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். But even though he shall be saved out of it. தேவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவனை விட்டு விலகுகிறவர் அல்ல. The Lord God is, whatever may be the occasion, he will not go away from him. ஒருவனை அவர் சோதனைக்கு உட்படுத்துகிறவரும் அல்ல. He will not put any man into a temptation. அவனை அவர் சோதிக்கும்படியாக அவர் வாஞ்சிக்கிறவரும் அல்ல. He never deceived to tempt a man. பிரியமானவர்களே, இந்த காலம் உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? Believer, what kind of time is for you this time? இதை போலத்த ஒரு நாள் இல்லை என்று It சொல்லப்பட்டிருக்கிறது. has been said about there is none other day like this. அது கொடிய நாள். It is a very cruel day. அது ஒரு மப்பும் மந்தாரவுமான நாள். It's a darkness and the gloominess of the day. எந்த ஒரு தனி மனிதனும் சரி, சபையாரும் சரி, ஆவிக்குரியவர்களும் சரி, இக்கட்டு காலங்களை வாஞ்சிக்க மாட்டார்கள். If whatever may be an individual man or the congregation, they never desire a time of distress. அப்படியானால் இக்கட்டு என்பது அது நம்மை தேடி வரக்கூடிய ஒரு வல்லமையாய் காணப்படுகிறது. If so mean the distress is a power come seeking us. எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு பாதை என்கிற ஒரு துக்கம் உங்களுக்குள்ள இருக்கலாம். You may be having a sorrow, only for me such kind of path is allowed. அப்படியானால் நீ என்ன சொல்ல வருகிறாய்? தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்று சொல்ல வருகிறாயா? If so means what are you going to say, what are you ready to say? Is the Lord is partial? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. The Lord God is not partial at all. தேவன் உன்னை நடத்துகிற பாதையில நீ சோர்ந்து போக கூடாது. In the path which the Lord leads you, you should not be slacked away. நான் இல்லாமல் போன பின்பு என்ன சம்பவிக்கும் என்று நீ என்ன வேண்டாம். You don't need to just think it over, if I don't have, what shall be happen? உன்னுடைய இக்கட்டு காலத்துக்கு முடிவு வரும்படியாகத்தான் கர்த்தர் இந்த கால வேளையில உன்னை இங்கு கொண்டு வந்து இந்த வசனத்தை உனக்காக அனுப்புகிறார். The Lord God is also want to bring a conclusion for your the distress. He has brought you here and speak unto you. இக்கட்டு காலம் என்று சொன்ன தேவன் அதிலிருந்து அவனை நீங்களாக்குவேன் என்றும் அவர் வாக்கு பண்ணுகிறார். The Lord said about the period of distress, even though he wanted to just deliver from him that. நமக்கு மாத்திரம் தான் இப்படி வந்தது என்று நாம் எண்ணக்கூடாது. We shouldn't just think it over that only for us it has come. யாக்கோபு அப்படி சிந்திக்கவில்லை. Jacob did not think so. யோபும் கூட இக்கட்டுகளுக்குள்ளே போனதாக வேதம் The சொல்லுகிறது. scripture mentioned about even Job also gone through the distress. தாவீது இக்கட்டுகளுக்குள்ளே போனதாக வேதம் The சொல்லுகிறது. scripture mentioned even David also went through the distress. இப்படி
தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் இப்படிப்பட்ட இக்கட்டுகளுக்குள்ளே கடந்து போயிருக்கிறார்கள். Likewise, many children of God, they have also passed through the distress. எப்படி இந்த இக்கட்டு வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand that in what manner this distress has come. ஏன் இப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ளாக நம்மை தேவன் கொண்டு போகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள We வேண்டும். have to understand that why the Lord God is taking us such kind of path. இவைகள் எல்லாம் விளங்கி கொண்டால் இந்த இக்கட்டிலிருந்து இந்த கூட்டத்திலே நீங்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது. If you understand that, you can also just get a chance to come out of the distress even this meeting. தேவனுடைய தூதினுடைய நோக்கம் ஒரு மனிதனை வெளியே கொண்டு The வருவது. intention of the message of the man is to bring out a man. பாருங்க, யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதிலிருந்து நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். It was a time for trouble for Jacob, even though he shall be saved out of it. இக்கட்டு என்று சொன்னா எல்லாருமே விலகிடுவாங்க. If there is distress, all will go astray. ப்ராப்ளம் சொல்லுங்க, சொந்தக்காரங்க எல்லாம் ஓடிடுவான். If you say about the problem, all the relatives will run away. நண்பர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து அவங்க வண்டி எடுத்துட்டு சுத்த போனாங்க. The friends, they joined together, 10 of them, they wanted to go around with a vehicle. அதுல ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான். One of the boys met an accident there. ஒருத்தன் கூட அவன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி தூக்கல, எல்லாம் பயந்து ஓடியே போயிட்டான். All boys, they did not even help to him, they all got afraid and ran away. இதுல கொடுமையான இக்கட்டுன்னா என்ன? What was a cruel distress in that? உன் கூட இருக்கிறவங்களே உன்னை விட்டு போயிடுவாங்க. Even the people, those who with you, they will leave you and go. உங்க அம்மா அப்பா கூட விலகிடுவாங்க. Even your own father and mother may leave you. உங்களுடைய கர்ப்ப பிறப்புகள் கூட உங்களை விட்டு விலகும். Even the birth of your womb, they will also just go out. இதெல்லாம் நீங்க ஒரு பாடமாக நீங்க படிக்கணும். You have to learn all this as a lesson. இக்கட்டுங்களுடைய ஒரு அர்த்தம் என்ன? What is the meaning of a distress? உன்னுடைய வருமானத்தை இன்னொருத்தன் சாப்பிடுவான். Your yearning shall be eaten by another man. உன்னைய மற்றவன் கண்ட்ரோல் பண்ணுவான். The another one will control you. இதுக்கு அர்த்தம் இக்கட்டுன்னு சொல்லியிருக்கு. This is that's the meaning, distress. யாரும் தூங்காதீங்க. Please no one should sleep. நீங்க ஸ்ட்ரைட்டா என்னையவே பாருங்க. Please you sit straight and look at me. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Nehemiah 9:37, when we read, அதன் வருமானம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. the earning of the revenue was going somewhere. வாசிங்க. Please read. அவர்கள் தங்கள் இஷ்டப்படி எங்களுடைய சரீரங்களை ஆளுகை செய்கிறார்கள். இது மகா இக்கட்டு என்று அந்த வார்த்தை It சொல்லப்பட்டிருக்கு. has been said about the great distress. வருமானம் வேற எங்கேயோ போகுது. Your income is going somewhere. எப்படி இருக்கும்? How it shall be? 128ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, The Psalms 128 says, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். You shall eat the labor of thine hand. அப்போ புறத்தியாருடைய வீட்டுக்கு அது போக கூடாது. It should not go to the stranger's house. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் When பொழுது, we read Proverbs 5:10, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? what does the scripture say here? நீ சரியில்லாவிட்டாலும் உன்னுடைய கையின் பிரயாசம் புறத்தியாருடைய வீட்டுல போய் சேரும். If you are not a good man, all your earnings shall be go under the house of foreigners. நெகேமியா ஒரு தேவனுடைய மனிதன் சொல்லுகிறான், Nehemiah, the man of God, says, எங்களுடைய வருமானங்கள் எல்லாம் ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது, எங்கள்ட்ட ஒண்ணு வந்து சேர்றது இல்ல. all our incomes are going unto the kings much, but not for us. எங்களுடைய சரீரங்களை கூட அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. Only they are controlling all our physical body. He இதுதான் says. மகா இக்கட்டில் நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம் சொன்னான். So he said, so that we are ensnared in a great distress. இப்ப நீங்க உங்களை எத்தனை பேர் இந்த இக்கட்டுகள்ல சிக்கி இருக்கிறீங்க? How many of you are ensnared in the distress? உங்க மனதில ஒரு விடுதலை இல்ல. You don't have any deliverance in your mind. சரீரத்தில பாடுகள், வேதனைகள், பலவிதமான வியாதிகள், பலவிதமான நெருக்கங்கள். You are having the agony as well as you are having the various kinds of pains and diseases in your body. உங்க வருமானம் எங்க போகுது? Where is your income is going? வட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, வட்டிக்காரனுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களா? Are you giving to the interest? யோசிச்சு பாருங்க. Just you think it over. உங்களுடைய வருமானம் யாருக்கு போகுது? To whom your income is going? உங்களுடைய வருமானம் மருத்துவத்துக்கு போகிறதா? Whether your income is going to the medicine. யோசிச்சு பாருங்க. Just you think it over. வேத வசனத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுற மனுஷனுடைய கைகளின் பிரயாசத்தை அவன்தான் சாப்பிடணும். According to the scripture, a man who is blessed by the law, he has to eat the labor of his hand. அநியாயமா நம்முடைய காசு வீணாகவே கூடாது. Unrighteously our wages or our income should not be wasted. 10 காசு கூட வீணாக கூடாது. Even 10 paise should not be wasted away. தாவீதுனுடைய மனைவி, பிள்ளைகள், ஆஸ்தி எல்லாம் கொள்ளையிடப்பட்டது. All the wives and the David and the children, David of wives and children, everybody was spoiled. அவன் அழுதான். He cried. பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். He cried. He did not have even no more to cry. கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். The Lord God just restored everything unto him. ஒன்றும் குறைவுமில்லாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான் என்று வேதம் The சொல்லுது. scripture mentioned about without any lacking he restored everything. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. Just you think it over in your life. நீங்க வேலை
வேலை செய்வீங்க, கூலி கூட கிடைக்காது. அதுதான் பெரிய இக்கட்டு. You are just working, even you don't get the wages, that is a great distress. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது When we read in Exodus chapter 5, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கல் அறுத்தார்கள். the people of Israel, they did the work of brick. அதுக்கு பதிலாக அவர்களுக்கு தாளடிகள் கிடைத்தது. Instead of that, they got the straw. அவர்கள் அதை கொண்டு போய் விற்று அவர்கள் ஆகாரத்துக்கு பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். They got to take the straw and sold it and they get the money for the year food. ஆனால் அவர்கள் தேவனுக்கு பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது When they were asked to just worship the Lord God, என்ன நடந்தது? what happened here? பார்வோன் சொன்னா நீங்க வேலை செய்யலாம், ஆனா உங்களுக்கு தாளடிகள் கிடையாதுன்னு சொல்லிட்டான். Pharaoh said you can work but you will not get any straw at all. எப்படி இருக்கும்? How it shall be? அப்ப நாங்க எப்படி போய் நாங்க ஆகாரம் எடுக்க முடியும்? And how can we go and get our food? எங்கயாவது போய் வயல்வெளியில போய் பொறுக்கிக் கொள்ளுங்க. Just go to some field and gather the straw. வேலை செய்வானா? They will go to work. ஆனா அவனுக்கு என்ன கிடையாதா? But what they did not have? கூலி கிடையாது. They did not have any wages. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Exodus 5:19 when we read, அங்க அவங்க சொல்றாங்க நாங்க எங்க மேல் இக்கட்டு வந்து விட்டது. They say distress has come upon us. ஒருத்தன் பிரயாசப்பட்டு அவனுக்கு அது கிடைக்கலன்னா என்ன பிரயோஜனம்? After a man has underwent the labor, if he does not get paid, what is the use of that? அதனால தான் இந்த விஷயத்துல நம்ம இந்த இக்கட்ல சிக்கி இருக்கிறோமான்னு பாருங்க. So that in this matter you have to just examine yourself, are we ensnared in the distress? எத்தனையோ பேர் தங்களுடைய இக்கட்டு தங்களுடைய வாழ்க்கையில இக்கட்டுல சிக்கி இருக்கிறார்கள். Many people they are ensnared in the distress of their life. எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இக்கட்டுகள் வருகிறது? At what time a child of God is getting distress? அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is also necessary we have to understand that. உபாகமம் 31ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 31 16 17 வசனங்களை verses பார்க்கும்போது 16 and 17. அந்நிய தேவர்களை பின்பற்றினால் ஒரு மனிதனுக்கு இக்கட்டு வரும். If a man follow the strange god, he will be getting distress. அந்நிய தேவர்களை நம்ம போய் கையெடுப்போமா? Shall we go and lift up our hands for the under the strange god? நம்மள சுட்டு போட்டா கூட நம்ம இன்னொரு அந்நிய விக்கிரகத்தை வணங்கவே Even மாட்டோம். though if we are burnt away, we will not go and worship the strange idol. இன்னும் ஒரிஜினல் சிபிஎம் காரன் இன்னொரு சர்ச்சில் கால் கூட வைக்க மாட்டான். In the original CPM believer, he will not even put his steps in the other sect of churches. அந்த உபதேசத்தை கூட ஏத்துக்க மாட்டான். He will not accept the doctrine of them. அவங்க அந்த உபதேசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதே இல்ல. They never commit themselves for the doctrine of other sects. அப்ப அந்நிய தேவர்கள்னா என்ன? But what is the strange gods here? அந்நிய உபதேசங்கள், அந்நிய மார்க்கத்தினுடைய பழக்க வழக்கங்கள், உலக பழக்க வழக்கங்களுக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது தானாகவே உனக்கு இக்கட்டுகள்ல நீ சிக்கிக் கொள்கிறாய். The strange doctrine, when you also give room for the strange rudiments of the world, you automatically go and snare in the worship of the strange god. உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். We are in the world. அப்ப உலக மனுஷர்கிட்ட நம்ம பேசாம பழகாம அவங்கள்ட்ட டீல் பண்ணாம இருக்க முடியாது. So we cannot just go as without dealing with the valley people. ஆனா அதுக்காக அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நம்ம சிக்க கூடாது. Others say we should not go and ensnare in the formalities of them. அவங்களுக்காக அவங்களை போல நீங்க வேஷம் போட கூடாது. You should not just pretend yourself as the fashion you take them. வேறுபாட்டின் ஜீவியம் தான் தேவனுடைய ஜனங்களுடைய மேன்மை. Only the excellency of the children of God is the life of separation. ஒரு மனிதன் சபிக்க முடியாக தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தான். One man came and rose to just curse the people of God. அவன் அந்த பிள்ளைகளை தேவனுடைய ஜனங்களை சபிக்க வந்து விட்டான். He came ready to curse the people of God. ஆனால் அவனால் சபிக்க But முடியவில்லை. he couldn't curse the people of God. அதுக்கு காரணம் என்ன What சொன்னான்? was the reason he said so? இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் These பண்ணுவார்கள். people will dwell alone, they will not mingle with a nation. எப்பொழுது நாம் மற்ற ஜனங்களோடு நாம் கலக்கிறோமோ அன்றைக்கு தோல்வி. On the day when we go and mingle with the other people, we will meet a defeat. கொரிந்தியர்ல சொல்லி இருக்கிறது, In Corinthians it has been said about, நீங்க உலகத்துல இருக்கிறதுனால உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நீங்க பழக வேண்டியது இருக்கலாம். because you are in the world, you may get a chance to go and have the fellowship with all. ஆனா அவங்க பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வந்துடக்கூடாது. But you should not get the practice or the rudiments of them. அதே போல Likewise, சபையில கூட ஒரு விசுவாசிக்கு வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கணும். even in the congregation also a believer needs a life of separation. அதத்தான் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல So சொல்லப்பட்டிருக்கிறது. that it has been said in Corinthians chapter 5. நீ வெளிய மாத்திர வேறுபாட்டின் ஜீவியம் அல்ல, இங்கேயும் வேறுபாட்டின் ஜீவியம் Not இருக்கு. only the life of separation outside, you have to just keep the life of separation even in the congregation. அங்க இருக்கிறவன் அவிசுவாசி, இங்க இருக்கிறவன் பின்மாற்றக்காரன். Those who are outside, they are the unbelievers. Those who are here, they are the backsliders. இங்க இருக்கிற பேக் ஸ்லைடர்ஸ்ல சேர்ந்துட்டீங்கன்னா உங்களை கொண்டு போய் பாதாளத்தின் ஆழத்துல கொண்டு If போயிடுறோம். you go and mingle with the backsliders in the congregation, they will take you to the depth. சாலமோன் எப்படி விழுந்து போனான்? How Solomon has fallen out. பெரிய ஞானி. He was a very great wise man. அவனுக்கு எந்த பாஸ்டரும் பிரசங்கம் பண்ண முடியாது. No pastor can preach unto him. அவனே பேசுவான், பிரசங்கம் பண்ணுவான். He himself used to give the message. அவன் பாருங்க பிரசங்கின்னு பேரே வச்சுக்கிட்டான் பாத்தீங்களா? He himself has kept the name preacher. அப்படிதானே? Isn't it so? பிரசங்கினே வச்சுக்கிட்டான். He kept his name as preacher. பிரசங்கி இவைகளிலிருந்து தப்பிக்கொள்ள வகை தேடி பார்த்தான் அப்படின்லாம் It சொல்றான். has been said about he himself says the preacher also wanted to escape from this. ஆனா என்ன நடந்தது? But what happened here? எகிப்தை விட்டு வெளியே வந்த ஜனங்களை
இவன் எகிப்திலேயே பெண் எடுத்துக்கொண்டான். After they have come out from Egypt, he took wife from Egypt. பார்வோனுடைய குமாரத்தியவே தனக்கு விவாகம் பண்ணி கொண்டான். He just married the daughter of Pharaoh. பார்வோனுடைய குமாரத்திக்காக தன்னுடைய ராஜ்யத்திலே ஒரு பெரிய மண்டபத்தையே அரண்மனையை கட்டி வச்சான். He built a big palace for the daughter of Pharaoh in his own land. அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றும்படியாக அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். They also made to go astray from their heart to worship the strange god. முதலாம் ராஜாக்கள்ல நீங்கள் படிக்கும் பொழுது, when you read in the first king, சாலமோனுடைய நாட்களில், in the days of Solomon, அவனுக்கு விரோதி இல்லை, he got no enemies, இடையூறு இல்லை, he did not have any distress, யுத்தம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். because we said he did not have any battles. ஆனா இந்த பார்வோனுடைய குமாரத்தி அவ எல்லாத்தையும் பிடிச்சு மொத்தமா சேர்த்து கொண்ட பொழுது அவனுக்கு விரோதமாய் விரோதிகளை கர்த்தர் எழும்ப பண்ணினார். So because he married the Pharaoh's daughter and everything, and then the Lord God made arose some enemies against him. அவன் நல்லா இருக்கும்போது அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. When he was a good, he did not have any problem. ஒன்னு ராஜாக்கள்ல நான் பார்க்கும் பொழுது, when we read in the first Kings, 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, chapter 5 verse 4, அவன் என்ன சொல்லுகிறான்? what he says, so கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறலை the தந்தார். Lord has given me rest forever. விரோதி இல்லை, I have no enemy, இடையூறும் இல்லை, I have no distress too. ஆனா என்ன நடந்தது? But what happened here? 11ஆம் அதிகாரம் வரும் பொழுது, when we comes to the 11th chapter, அந்நிய தேவர்களை அவன் பின்பற்ற ஆரம்பித்தான். he followed the strange god. கர்த்தர் இரண்டு விஷயம் அவனோடு பேசினார். The Lord God talked to him twice. ஒன்னு ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இரண்டு விசை கர்த்தர் அவனோடு பேசினார். The first king chapter 11, the Lord God talked to him twice. அந்த இரண்டு விசை பேசினும் அவன் கீழ்ப்படியவில்லை. He did not even obey, even the Lord God talked to him twice. அப்ப என்ன நடந்தது? What happened now? கர்த்தர் அவனுக்கு விரோதமாக ஜனங்களை இல்லாவிட்டால் சத்துருக்களை எழுப்பினார். The Lord God made arise the enemies against him. இதுதான் அவனுடைய வாழ்வினுடைய தோல்வியாக மாறினது. This was the defeat of his life. இன்றைக்கு உங்களுடைய ஜீவியத்திலே அந்நிய தேவர்களை பின்பற்றினால் இக்கட்டுகள் பெருகும். In your life, if you also follow the strange god, the distress will be more. ஒன்னு ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல சத்துருக்கள் எழும்பினதை நாம் பார்க்கலாம். We can read in first King 12th chapter, the enemies arose against him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு இக்கட்டு காலமாக இருக்கலாம். It may be the time of distress in your life. எனக்கு மட்டும் தான் வந்துச்சு அப்படினு நீங்க சொல்லாதீங்க. You don't please say only I got this distress. யாக்கோபு எப்படிப்பட்ட இக்கட்டுல போய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கலாம். We can also see here Jacob went through such kind of distress. வேதத்தை பார்க்கும் பொழுது தாவீது சொல்றான், நானும் கூட இக்கட்டுல When you போனேன். read in the scripture, David also says, I also went through the distress. இந்த இக்கட்டு சில நேரங்கள்ல என்ன செஞ்சிருது தெரியுமா? What does this distress do? Sometimes you know, இக்கட்டு அதிகரிக்க அதிகரிக்க ஒருத்தனை இழுத்து கொண்டு போய் பாதாளத்துல விட்டு. when the distress is more and more, it take a man to your hell. எப்படி இருக்குன்னு பாருங்க. How it shall be, you think? ஒரு நல்ல மனுஷனை இந்த இக்கட்டுக்குள்ள சிக்கிட்டானா அவனை கொண்டு போய் கடைசில கீழே இறக்கிடும். If a good man got just ensnared in the distress, means slowly the distress takes him to the hell. 71ஆம் சங்கீதம் Psalm 71 20ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, verse 20, when we read, அநேக இக்கட்டுகளை கண்ட என்னை நீர் உயிர்ப்பித்து I have seen so much of distress, you have quickened me. பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணுவீர். You will make me to rise from the hell. அப்ப இவனை எங்க கொண்டு போய் விட்டுடுச்சு அது? Where the distress has taken him, இந்த இக்கட்டு அவனை பாதாளத்து வரைக்கும் இழுத்துட்டு போயிடுச்சு. this distress has taken him to the hell even. இப்போ இவன் சொல்றான், என்னை எப்படியாவது உயிர்ப்பித்து அங்க இருந்து ஏறி வர பண்ணிரும். Lord, now just quicken me and revive me, make me to come up. இந்த இக்கட்டை இந்த பாதையில போனவங்களுக்கு தான் தெரியும். Only the people, those who went through the path, they knew about that. இந்த இக்கட்டுனா என்ன, அதுல விளக்கம் என்ன? What is the explanation for this distress? அப்படினா என்ன இக்கட்டுன்னு நீங்க பிரசங்கம் பண்றீங்க, ஏதோ பிரச்சனை என்னங்கிறது எப்படி சொல்றது? How can we explain that what is distress? We are just preaching and addressing about distress. ஒரு உத்தமன் போன பாதையை நீங்கள் பாருங்க. See, the perfect man, he has gone through the path. யோபு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Job 5:19. யோபு 5:19. Job 5:19. 6 இக்கட்டுகளுக்கு தேவன் உங்களை நீங்களாக்குவார். The Lord God shall deliver thee from out of 6 distress. 7ஆவதிலும் உம்மை பொல்லாப்பு உம்மை தொடாது. Even in the 7th also the evil will not touch thee. அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? What is the meaning here? ஒரு இக்கட்டு இல்ல, ரெண்டு இல்ல, எத்தனை வருது? Not only 1 or 2, 6 7 அப்படியே கவுண்டிங் போயிட்டே இருக்கு. The counting is going on increasing here. அப்படினா யோபு இந்த பாதையில போனான். Like if so mean Job has gone through this path. அவன் சொல்லுகிறான், அவனுடைய நண்பன் வந்து சொல்றான், 6 இக்கட்டுகளுக்கு
நீர் 6 இக்கட்டுகளும் உனக்கு ஒண்ணும் செய்யாது, ஏழாவது ஒண்ணும் பண்ண முடியாது. His friend says 6 distresses shall not do anything, even the 7th one shall not do anything. அவன் போன இக்கட்டு என்ன? What kind of distress he went through? 20 வசனத்தை 21 22 இந்த 23 வசனங்களை நான் பார்க்கும் When we read in the verses 20, 21 and 22, இந்த 7 இக்கட்டுகளும் சொல்லி இருக்கு. it has been said about the 7 kinds of distress. ஒன்று பஞ்சம், First one is a famine, மற்றொன்று மரணம், second one the death, அடுத்தது யுத்தம், third one the battle, அடுத்தது பட்டயம், the sword, அடுத்து நாவின் சவுக்கு, the scourge of the tongue, அடுத்து பாழாக்குகிற வல்லமை, is the power of destruction, அடுத்து காட்டு மிருகங்கள். the wild beasts of the earth. இந்த 7 தான் இக்கட்டு, 7 காரியங்கள் இக்கட்டுகள் சொல்லி These இருக்கு. 7 things have been said about the distress. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த தாக்குதல் இருக்கா? Just you think it over, do you have the attack in your life? பஞ்சம் சொன்னா 2 பஞ்சம் இருக்கு. If you say about the famine, there are 2 types of famine. ஒன்று எழுத்தின் பிரகாரமானது, மற்றொன்று ஆவியின் One பிரகாரமானது. is a literal one, another one is a spiritual one. பஞ்சத்தினுடைய ஒரு அர்த்தம் என்னன்னா, எது செஞ்சாலும் வாய்க்காது, அப்படியே ஒண்ணுமில்லாம போறது. What is the meaning of the famine? Whatever you do, it shall not be prosper. இல்லாவிட்டா வறுமை, Or it's the poverty, இல்லாவிட்டா தரித்திரம். or it's a destitute. வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல உன்மேல் வரும். The poverty shall come like an armed man. பாருங்க எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்த ஒரு ஆள். See what kind of very man of very rich man. ஆனா இப்போ அவனுக்கு 6 7 இக்கட்டு வந்துருச்சு. Now he got 7 types of distress for him. அதுல ஒரு இக்கட்டு வந்து பஞ்சம். Among that, one of that was famine. வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்சகாலம் வருகிறது. There is also a period is going to come, you cannot even hear the word of God. நான் உங்களுக்கு சொல்றேன், பைபிள் ஸ்டடியை ஒரு விசுவாசி விடவே சான்ஸ் விடவே I want to tell you, a believer should not leave the Bible study. சின்ன பிரதர் பிரசங்கம் பண்ணாலும் சரி, சிஸ்டர் பிரசங்கம் பண்ணாலும் சரி, Even the small brother address you, or even a sister address you, யாரு பிரசங்கம் பண்ணாலும் நீங்க பைபிள் ஸ்டடியை விடவே you கூடாது. should not leave the Bible study, whomever it preach. நீங்க வந்து ஆள் பார்த்துல நீங்க தேவசமூகத்துக்கு வர்ற அந்த கேரக்டர் சிவகாசியில வைக்கவே கூடாது. You should not have the character in Sivakasi by seeing the person and come and attend the meeting. பைபிள் ஸ்டடியில உள்ள பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? What is the great speciality which found in the Bible study? மெசேஜுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, காத்திருப்பு கூட்டத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, பைபிள் ஸ்டடிக்கு ஒரு டிஃபரன்ஷியேட். There is a difference between the messages and tarrying meeting and the Bible study. பைபிள் ஸ்டடியில சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. In the Bible study, the truth have been delivered. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. You shall know the truth shall deliver you. கேரக்டர் சேஞ்சிங் அப்படிங்கிறது சுபாவ மாறுதல் தான் பரலோகம். Only the change of character is heaven. திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்கள் ஆகிறது தான் மெசேஜினுடைய தாட். Only the thought of the message, you have to take part of the taker of the divine nature. சத்தியத்தை நீங்க அறியும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விடுதலையின் ஜீவியம் வரும். When you know the truth, you shall get the life of deliverance in இப்பொழுது you. நீங்கள் கேட்ட இந்த உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாகிறீர்கள். By the word of God you hear, now you are being cleaned. அடுத்து அதே போல காத்திருப்பு கூட்டத்தை நீங்க விடவே கூடாது. Likewise, you shouldn't omit the tarrying meeting. அந்த காத்திருப்பு கூட்டத்தில் நீங்க 2 மணி நேரம் உட்கார்ந்து பாருங்க. Just you sit for 2 hours in the tarrying meeting. கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்கே விடுதலை. Where there is a spirit of God, there is a deliverance there. கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அபிஷேகத்துல தான் அசுத்த பிடிகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை. Only in the anointing you can also get the deliverance from the catch of the evil spirit. அடுத்து மூணாவது விடுதலை என்ன? What is the third deliverance? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. The son of God deliver you, you shall be delivered freely. சண்டே சர்வீஸ்ல நீ 9 மணிக்கு இங்க உட்கார்ந்து இருக்கணும். On Sunday service at 9 o'clock you have to sit here. 3 hours தேவ சமூகத்துல ஸ்பெண்ட் பண்றதுல ஒண்ணும் தப்பே It கிடையாது. is nothing wrong if you also spend 3 hours in the presence of God. பாட்டு உனக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி, Whether you understand the song or not, ஆவியில் நிறைவேறது உனக்கு ஏற்றுக்கொள்ள முடிஞ்சாலும் சரி ஏற்றுக்கொள்ள whether முடியாது, you agree to accept the fulfilling in the spirit or not, கர்த்தர் உன்னை விடுதலையாக்கணும். the Lord has to deliver you. சாபத்துல இருந்து நீ வெளியே வரணும்னா நீங்க உள்ள வந்துறணும். If you want to come out of the curse, you have to come here. சபை கூடுதலை விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்டவன். நீ சும்மாவே நீ கர்ஸ வாங்கிட்டு போற. You are receiving the curse and go. அதனால 6 இக்கட்டுகள் 7ஆவதும் உன்னை தொடாது. The 6 distresses, even the 7th one shall not touch thee. பாருங்க ஒண்ணுமில்லாம போன யோபு திரும்ப ரெட்டிப்பாய் உயர்த்தப்பட்டான். See here Job, he did not have anything, finally he also just elevated to, he got all double. பஞ்சம் ஒரு இக்கட்டு. The famine is a distress. வறுமையில நீங்க தடுமாறிராதீங்க. You don't stumble in the poverty of you. கஞ்சினாலும் குடிச்சு கர்த்தருக்குள்ள நில்லுங்க. If you are having only the porridge, drink that and stand in the law. பஞ்சத்து நிமித்தம் மரணம். Because of the famine there is death. நீங்க உலக பிரகாரமான மரணத்தை சந்திக்கிறதா இருந்தா ஜெயத்தோடு நீங்க சந்திக்கணும். If you want to meet the worldly death with the victorious life, you have to meet that. ஆன்மீகத்துல மரணம் வரக்கூடாது. In the spiritual life you shouldn't die. கர்த்தருடைய பிரமாணத்தை நீ எப்பொழுதெல்லாம் மீறியோ அப்பெல்லாம் உனக்குள்ள சாவு சம்பவிக்கும். Whenever the time you are just violating the law of the Lord, you will be getting death in you. அந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே
சாவாய். On the day you eat the fruit, you shall die. அது ஆவிக்குரிய மரணம். That is the spiritual death. அவன் உயிரோட தான் இருந்தான். He was alive. ஆனா தேவனை பார்க்க முடியல. அதுதான் அவனுக்கு சாவு. He was not able to see God. That was the death for him. பிரமாணத்தை மீற உனக்கு தரிசனம் கிடைக்காது. When you go on violate the law, you will not get any தீர்க்க தரிசனம் கிடைக்காது. You will not get any prophecy. வெளிப்படுத்தல் கிடைக்காது. You will not get any revelation. இளைப்பாறுதல் கிடைக்காது. You will not get any rest. திருப்பி நீ எங்க போவ தெரியுமா? Then where shall you go, you know? எங்க போவ? Where will you go? குறி கேட்க போவ. You will go for the sorcery. அப்படிதான் பைபிள் சொல்லுது. The Bible says so. சவுல் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்த பொழுது, when Saul has lost his anointing, கர்த்தர் அவனுக்கு சொப்பனம் மூலமாகவும் தீர்க்கதரிசனம் மூலமாகவும் ஊரி மூலமாகவும் தும்மி மூலமாகவும் அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை. the Lord did not answer him through Urim or Thummim or the revelation or dream. கடைசில அவன் எங்க போனான்? Finally where he went? ஒரு பெண்ணை தேடி போனான். He went seeking a woman. குறி சொல்ற பொண்ணை தேடி போனான். He went seeking a woman who was saying ஏதாவது விசுவாசி இப்படி போறியா? whether any believer is going for likewise. அப்ப தேவன் உன்னை விட்டு விலகிட்டார், உன்னுடைய வாழ்க்கை சீக்கிரமா க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். So it is a meaning the Lord has just gone out from you, your life is going to finish quickly. இல்ல கரெக்ட்டா அந்த ஜோசியக்காரன் கரெக்ட்டா சொன்னா அப்படிமேங்க. They will be saying in the பாஸ்டர்ட்ட சொல்லி பார்த்தாங்க நடக்கல, ஆனா ஜோசியக்காரன் மட்டும் கரெக்ட்டா சொல்லிட்டான். என்ன சொன்னா? The astrologer he has said correctly, but I have told faster, but it is nothing correct. அந்த சாமுவேல் எந்திரிச்சு என்ன சொன்னா? What the Samuel got up and said, இன்றைக்கு நீ என்னோட கூட சீக்கிரமாய் சேருவாய், சீக்கிரம் செத்துருவாய்ன்னு சொன்னா. today you shall be with me, today you shall die quickly, he said. உனக்கு சீக்கிரமா ஆவிக்குரிய மரணம் சம்பவிக்குதுன்னு சொல்லிட்டான். He says so you are going to meet the spiritual death quickly. யுத்தம் ஒரு இக்கட்டு. The battle is also a distress. சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். You will be getting the problems, any unrelated one. எங்க இருந்து இந்த ப்ராப்ளம் கொந்தளிக்கும் தெரியாது. We do not know from where these problems are raging around. எல்லா மிலிட்டரியும் கொண்டு காஷ்மீர்ல நிப்பாட்டி வச்சா பீகார்ல இங்க நக்சலைட் அடிச்சு காலி பண்ணிடுறான். If all the militaries are just placed in Kashmir, in Bihar all these Naxalite they are attacking. இது போல தான் ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீங்க எங்கேயோ ஒரு பிசாசு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா இங்க வீட்டுக்குள்ளே பிசாசு வந்துருது. Likewise only you are thinking in your spiritual life the devil is somewhere, when even in your house there is devil. உன் கூட இருக்கிற பிள்ளையே பிசாசா மாறிடுறான். Even the child one who is with you he become a devil. இதான் லைஃப். This is life. இந்த இக்கட்டுகள் எல்லாம் அவனுக்கு வந்தது. He got all this distress. அவனுக்கு யுத்தம் எங்க இருந்து வந்துச்சு? From where did he got the அவன் மனைவி சொன்னா, நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொன்னா. His wife said, why do you live? அது ஒரு இக்கட்டு. It was a distress. இப்படிப்பட்ட பாதைகளில் நீங்களும் கூட போய் கொண்டிருக்கலாம். Such kind of path you may be also passing through. அடுத்து ஒரு இக்கட்டு சொல்லிருக்கு, நாவின் சவுக்கு. Next here distress has been said about is a scourge of the tongue. அப்படின்னா என்ன? What is that? மத்தவங்க பேசுற வார்த்தைகள். There's a word the words which other people talk. பயங்கரமா பேசுவாங்க. Very shortly they talk. நீங்க செய்யாதது சொல்லுவான், செஞ்சது சொல்ல மாட்டான், என்னெல்லாமோ சொல்லுவான். They will be saying what you have not done, but what you have done they will not say. எதையாவது ஒருத்தன் சொல்லிட்டே இருப்பான். Something they will be going on saying. உங்களை பத்தி என்னெல்லாம் சொல்லி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. Just think it over, what are the things they might have told about you. நாவின் சவுக்கு ஒரு இக்கட்டு. The scourge of the tongue is a distress. உன்னை பத்தி தாறுமாறா சொல்லி விடுவாங்க. The perversely they may be going on talking against you. உனக்கே ஆச்சரியமா இருக்கும். You may be just wondering and shocking. நீ செய்யாதத சொல்லுவான். What you have not done they will say that you have done. நீ பேசாதத சொல்லுவான். What you have not spoken they will say you have spoken. நீ போகாத இடத்தை பத்தி சொல்லுவான். What are the place you have not gone they will say you have gone. எப்படி இருக்கும்? How it shall be for you? உன் பிள்ளைகளை பத்தி சொல்லுவான். Regarding your children they will be just blaming. உன் புருஷனை பத்தி சொல்லுவான், மனைவியை பத்தி சொல்லுவான். Regarding your husband and wife they may say. இப்படி பல விதங்களில பேசுவாங்க. அது நாவின் சவுக்கு, அது ஒரு இக்கட்டு. In various manner they may be talking, it is a scourge of the tongue, it is a distress. சில காரியங்களுக்கு நமக்கு பதிலே சொல்ல முடியாது. So for some thing we cannot even answer at all. அப்படி தலையை குனிஞ்சிட்டு போறது தவிர வேற வழியே இல்ல. Just we have to bow down our head and go where there is no other way. நம்ம சொல்லி அங்க ஜெயிக்க முடியாது. Because we cannot just get the success after saying that. பொய்ய ஒரு 10 ட்ரிப் சொல்லிட்டா என்ன ஆயிடும்? If you say the lie for 10 times how it shall become? உண்மையை எடுத்துக்கொள்ளக்கூடிய உலகம். It is also a word it will consider as a true. நாவின் சவுக்கு ஒரு இக்கட்டு. It is also the distress, the scourge of the tongue. நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். I had been to the ministry in a place. ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்க தான் துரையான்னு. And the one man approached me, are you Pastor Durai? ஆமா நான் தான். Yes, I so. நீங்க ஊழியத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. They said you have gone out of the ministry. நான் இப்ப இருக்க தானப்பா செய்றேன். I am just here. இல்ல எத்தனை வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க. Before so many years back they said so. பரவாயில்லை, இவ்வளவு அழகா பிராட்காஸ்ட் பண்றாங்கன்னா நல்லதுதானே. It's very good because people are broadcasting very well. நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப ஸ்பீடா சொல்லுவாங்க. Our people will be telling something very speedily. நம்ம ஆளுங்கள மாதிரி வந்து ஒலிபரப்பவே முடியாது. Nobody can broadcast like our people. நான் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். I hope I have told you. இலங்கையில ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. In Sri Lanka one mother had died. எப்படி காலையில போனா அதுக்குள்ள எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, எப்படி சொல்றது? How can we inform to other people before the morning they all will go to job? ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அந்த பக்கத்து வீட்ல இந்த அம்மாட்ட சொல்லிருங்க நைட்டுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. So one pastor said you go and tell to the mother, so within the night she will tell to everybody. அவங்க அது ஒரு அவங்களுக்கு அது பிறகு தூங்கவே வராது அவங்களுக்கு. So after that she cannot even sleep at all. நம்ம ஆளுங்களும் பாருங்களேன்.
See our people, கூட்டம் முடிஞ்ச உடனே எப்படி இருந்துச்சு பிரசங்கம்னா கேக்குறான், இல்ல விட்ட எப்படி நல்ல ஜெபம் பண்றீங்களான்னு யாராவது ஒருத்தன் கேக்குறானான்னு கேளுங்களேன். see after the meeting was a message and whether anybody is praying or anything. இங்க வந்தவன நான் பூஸ்ட் பண்ணி விடுவேன், இவன் அந்த பலூனை பின் வச்சு குத்தி விட்டு போயிடுவான். So I will be boosting the people, those who are coming here, he will be just pricking the balloon with a pin. அப்படிதான் இப்ப இன்னைக்கு நடக்குது. Likewise only today it's everything happened. நாவின் சவுக்கு, it's a scourge of the tongue. யோசிச்சு பாருங்க. Just you think it over. இன்னைக்கு உலகத்துல வந்து தாறுமாறா பேசுறான், அது ஒரு கலை. They are having this are in the people, the worldly people, they are talking perversely. உங்களை பத்தி என்னெல்லாம் பேசிருப்பாங்கன்னு பாருங்க. What are the things they might have talked against you? அது கேட்ட உடனே உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஐயோ நம்மளை பத்தி பேசுனதுக்காக கருத்து பாஸ்டர் வருத்தப்படுற, நீ யாரெல்லாம் பத்தி பேசியிருக்கேன்னு சொல்லுங்க, அப்படியே மூஞ்சில ஸ்டக்னு அப்படியே சர்ன்னு. You'll be also happy and that because pastor is also just having and then supporting me because somebody has talked about me, but about how many of you have talked. பேசுறோம், நம்ம எவ்வளவு வேற இக்கட்டுல கொண்டு போய் விட்டுருக்கோம். How much people we have also just taken to them to the distress. பாழாக்குற வல்லமைகள், the power of destruction. காட்டு மிருகங்கள் கூட ஒரு இக்கட்டுன்னு சொல்லிருக்கு. Even the wild beasts are having set as a distress. இதுக்கு பவுல் என்ன சொல்றார்? What does Paul speaks here? துஷ்ட மிருகங்களோடு எபேசுவிலே நான் போராடினேன். In Ephesus I stride with the wild beasts. அப்ப சர்ச்சில தான் எபேசு சபையில இருக்கிற விசுவாசிகள் தான் துஷ்ட மிருகங்களா இருந்தாங்க. In the congregation, the church of Ephesus, the people were like a wild beast. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். Jacob got 12 children. 13 பிள்ளைகள். 13 children. எப்படி இருந்துச்சு ஒண்ணு? Each and everybody how they were. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அவனே சொல்றான். He himself says. தகப்பனே சொல்றான் லாஸ்ட் டைம்ல. The father gave the last time of him. அந்த பிள்ளைகளுடைய லைஃப் அப்படியே படிச்சிட்டு. After reading all the lifestyle of the children. ரொம்ப நேசிச்ச, ரொம்ப அதிகமாக நேசிச்ச பெஞ்சமினை பத்தி சொல்றான். என்னது? ஓனாயின்னு சொல்லிட்டான். What he loved most, the Benjamin, regarding he says he is a ravenous wolf. ஒருத்தனை பாம்புன்னு சொல்லிட்டான். He says about another man as a snake. ஒருத்தனை கழுதைன்ட்டான். Another man he was called as donkey. அடுத்து இன்னொருத்தனை? Next one? சர்ப்பம், பாம்புங்கறான். குதிரை மேல இருக்கிறவன தலைகீழ தள்ளி விட்டுருவாங்க. They will be just pushing then on the rider upside down. எப்படி இருக்கு இந்த இப்படி ஒரு வீட்ல இப்படி இருக்கிறவன தலைகீழ தள்ளி விட்டுருவாங்க. They will be just pushing then on the rider upside down. எப்படி இருக்கு இந்த இப்படி ஒரு வீட்ல இப்படிப்பட்ட 12 பிள்ளைங்க இருந்தா அந்த வீடு அந்த தகப்பன் என்ன ஆயிட்டு இருப்பான்? What kind of the father shall be? The 12 kinds of children are likewise. இப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாம் எபேசுல இருந்தாங்க. Such kind of people were found in the church of Ephesus. இவர்கள் கையில நீங்க சிக்கி கொள்றதா இக்கட்டுகள். It is ensnaring in the hands of them is a distress. ஆனால் 6 இக்கட்டோ 7 இக்கட்டோ 70 இக்கட்டோ வேதம் சொல்லுகிறது தேவன் அவைகளிலிருந்து உன்னை இன்றைக்கு விடுவிக்க போகிறார். So the scriptures mention about that the Lord God is going to just deliver you even though it may be the 6 or 7 or 70 distress. இந்த இக்கட்டுல எத்தனை பேர் போய் இருக்கீங்க? How many of you gone through such kind of distresses? இந்த இக்கட்டுல சிக்கனவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? What we have to do for the people those who are ensnared in the distress? இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தா ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்யணும்? What a spiritual man has to do if he get a time of crisis? 66ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Psalm 66 verse 16 14 அங்க என்ன சொல்லி இருக்குது? What it has said here? இக்கட்டுல தான் நம்ம ஆளுங்களுக்கு பொருத்தன வாயில இருந்து வருங்க. Only in the during the time of distress our people will make some covenant. Election டைத்துல தான் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. In the during the time of election they will be giving the promises. அதுபோல நம்ம விசுவாசிகள் ஊழியக்காரங்க பொருத்தனை பண்ண சொன்னா பண்ண மாட்டான். ஆனா நெருக்கம் வந்துருச்சுனா இஷ்டத்துக்கு பண்ணுவான். Likewise our believers in the servant of God, if they ask to make any consecration or vow, they will not do when they get the distress they will do. நீங்க பண்ண பொருத்தனை எல்லாம் யோசிச்சு பாருங்க. Just think it over all the consecration you have made. சாவு மாதிரி சாவு நேரம் நெருங்குன மாதிரி இருந்தா எப்படிலாம் பொருத்தனை பண்றீங்க? So if you are going to die, if you are having that condition like that, how much the consecration you are making? வியாதி நேரத்துல, at the time of your sicknesses, கைவிடப்பட்ட நேரங்கள்ல, at the time of you are forsaken, என்னெல்லாம் நீங்க பொருத்தனை பண்ணிருக்கீங்க? What are the vows you have made? நான் ஒரு கேள்வி கேக்குறேன். I want to ask you a question. இதுவரை நான் இந்த பெந்தெகோஸ்தே சபைக்குள்ள வந்த பின்பு
நான் பண்ணின எல்லா பொருத்தனைகளையும் 100% நிறைவேற்றி வருகிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருந்தா கை வைத்து. So if anybody here, after I came to the Pentecost, whatever the consecration I have made, just I fulfill all 100%. If anybody is here, raise your hand. பைபிள் படிப்பேன், I will read the Bible. எதிர்த்து பேச மாட்டேன், I will not speak against. கீழ்ப்படிவேன், I will obey. சண்டை போட I will மாட்டேன், not fight. கெட்ட வார்த்தை பேச I will not மாட்டேன், speak any bad words. சந்தேகப்பட மாட்டேன், I will not fight. தேவ சமூகத்துக்கு போவேன், I will go to the presence of God. ஒயிட் அண்ட் ஒயிட் I போடுவேன், will wear white and white. கரெக்ட் டைத்துக்கு போயிடுவேன், And I will go in a correct time. ராபோஜனம் எடுப்பேன், I will take communion. தசமபாகம் I கொடுப்பேன், will give tithe. மீசை எடுப்பேன், I will take mustache. நகை போட I மாட்டேன், will not put anywhere. உபவாசம் எடுப்பேன். I will take fasting. இப்படிலாம் நீங்க வரிசை நீங்க அதுல நீங்க நான் சொன்னது செய்யறது சொன்னா தெரியல, நீங்க சொன்னது சொன்னா தெரியல. I do not know what I have told. இதெல்லாம் இப்ப கரெக்டா அப்படியே 100% அப்படியே 100% நீ சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ Can you say I have வயத்தன just கையும் கீழே போயிடுச்சு பாத்தீங்களா? நான் எதுக்கு சொல்றேன்னா நம்ம அநேகர் இந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதே இல்லை. Many of us, we do not even fulfill the vows. வேற ஒண்ணு இல்ல, எனக்கு சோமாயிட்டா சாட்சி சொல்றேன்னு சொல்றாங்க, அதுக்கு வர மாட்டேங்கிறான். So they are not anything. If I am healed means I will come and give the testimony. Even that for they are not coming. மனைவி சோமலாம போனதுக்கு புருஷன் சாட்சி சொல்றான். எந்த ஊர்ல இந்த பழக்கம் சிவகாசியில? In Sivagasi, because the wife is not sick, the husband அவ is giving செத்த the போயிட்டா, அவ சோமானதுக்கு தான நீ சாட்சி சொல்ல வந்த? Yes, she has healed. ஏன் அவ மனைவி வரக்கூடாதா? Why can't your wife come here? ஏன் புருஷனுக்கு மனைவி சாட்சி சொல்றா? Why the wife is giving the testimony for the husband? அவங்க தான உட்கார்ந்து இருக்காரு, எந்திச்சு வர வேண்டியானே? Only he is seated here, no, why can't he come here? அம்மாவுக்கு பிள்ளை சொல்றதும் பிள்ளைக்கு அம்மா சொல்றதும் கரெக்ட் இல்ல. அந்த பர்టిక్యులர் ஆள் வந்து என்ன செய்யணும்? கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்னு சாட்சி It is சொல்லணும். not the correct purpose that state. You should not say instead of others, you have to come இவ்வளவு பேர் here. மத்தியில நான் எப்படி எழும்புவேன்? ஐயோ கை கால்லாம் உதறுது, ஸ்டேஜ் ஃபியர். ரோட்ல சண்டை போடுற 1000 பேர் முன்னால அது எப்படி? So how can I come here in front of everybody? I am having the stage fear. All my legs and hands are shivering. You are fighting on the road. உனக்கு ரோட் ஃபியர் இல்ல, பட் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு. You don't have the road fear, but you are having the stage fear. அப்படியா? So ஏன் வந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த கூடாது? why can't you come here and glorify the name of உனக்கு God? பயமா இருக்கா? சாயங்காலம் டிராக்ட் மினிஸ்ட்ரி போ, ஒரு ஊர்ல போய் செங்கமல ராஜ்யாபுரத்துல நின்னு சத்தமா பேசு. So if you get afraid means go to Chengamala Nashapuram for the tax ministry and இயேசுவை பத்தி சொல்லு. tell about Jesus Christ. சத்தமா உன்னால உனக்கு என்ன தெரிஞ்ச வசனம் இருக்கோ அதெல்லாம் சொல்லு. Loudly you say what are the word of God you know. சத்தமா சொல்லு, அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. It is nothing wrong if you also shout and say the word of God. நான் வந்த புதுசுல In the beginning when I came here, அவர் ஊழியக்காரர் இருந்தார். there was a servant of God. ரொம்ப வைராக்கியமானவர். He was a very jealous man. ஓபனர்ல சாட்சி சொல்ல சொன்னா முழங்கால் போட்டு தான் சொல்வார். In the opener, if you want to ask him to give the testimony, he will be kneeling and telling. எப்படி இருக்கும் பாருங்க. Oh, it shall be, you see. அவர் IAS படிச்சவரு. He has studied IAS. நம்ம ஆளுங்க ஒண்ணுமே இல்லாம IASங்கறான். Our people without anything they say IAS. ஆனா IAS படிச்சிட்டு ஊழியத்துக்கு வந்தவர், அவர் வந்து நடு ரோட்ல சாட்சி சொல்ல சொன்னா முழங்கால் போட்டுருவார். So after studied IAS, he came to the ministry. We ask him to give the testimony on the middle of the road. He will kneel down and say. அவருக்கு ஃப்ரீயா இருந்தா, if he is free, என் தோல்ல ஒரு மெகாபோனை தொங்க விட்டுருவார். he will be just hanging a megaphone on my shoulder. என் தோல்ல கை போட்டுவார். He will just put his hand upon me. அவர் பாட்டுக்கு ரோடா பேசுவாரு. நான் இத ஆபரேட் பண்ணிட்டு இவர் கூட 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் என்ன செய்யணும், நடந்து போயிட்டே 8 or 10 kilometers I got to go with him just to operate. He will be going on speaking. யோசிச்சு பாருங்க. Just sitting it over. மணிக்கணக்கா பேசுவார். For hours he will be speaking. அவருக்கு வந்து ரோட்ல போறவன் பாக்குறான், பொம்பளை பிள்ளைங்க பாக்குது, வயசானவங்க பாக்குறாங்க, பணக்காரங்க பாக்குறாங்க, விசுவாசி பாக்குறான். அதெல்லாம் இல்ல, இயேசுவை சொல்லணும் அவ்வளவுதான். சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. It is oh for me if not I preach the gospel. He never mind anybody, those who are the passerby, whether elder one, younger one. இக்கட்டில் நான் பண்ணின பொருத்தனைகளை உமக்கு நான் செலுத்துவேன். I will just offer all the vows which I have made during my distress. இக்கட்டு வந்த உடனே நம்ம வாயிலிருந்து வர்றது பொருத்தனை தான். So when the time when we get the distress from our mouth, it comes the consecration. சின்ன காரியம்னா கூட நம்ம ஆளுங்க பொருத்தனை தான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படிதான் சிபிஎம்ல பிராக்டீஸ். In the CPM that is a practice. Even for a small matter they make vow. நீங்க பண்ண பொருத்தனை எல்லாம் யோசிச்சு பாருங்க. What kind of consecration you have made, you think it over. நான் சொல்றேன் உங்களுக்கு, பொருத்தனையே பண்ணாதீங்க. I want to tell you one thing, don't make any vows. பொருத்தனையே பண்ணிராதீங்க. Please don't make any consecration. ஆனா பண்ணா நிறைவேற்றாம விடவே மாட்டார். क्वेश्चन பண்ணிட்டே இருப்பார். But if you make consecration, you have to fulfill it unless the Lord will be பொருத்தனை questioning. பண்ணாதிருந்தால் பாவம் இல்லை. It is nothing wrong if you don't make any vows. பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றாதிருந்தால் அது உனக்கு பாவம் After ஆகும். making consecration, if you don't fulfill, உன் தேவனாகிய கர்த்தர் அதை உன்மேல் உன் கரத்தில் கேட்பார். so the Lord God will question you one day. நீ பண்ணின பொருத்தனை உன் தலை மேல் இருக்கிறது. Whatever the consecration you made, it is upon your head. அதனால பொருத்தனை பண்ணீங்கன்னா இக்கட்டுல நீ பொருத்தனை பண்ண அதை செய்யணும். So if you make any distress in the period of distress, you have to do that. நீங்க எத்தனை பேர் உங்களுடைய பொருத்தனை பண்றீங்க? How many of you are making consecration? நான் சொன்னேன்ல கோவில்பட்டியில ஒரு பொருத்தனை பண்ணான்னு ஒருத்தன்.
I have told you about one guy just made a children's day ஒரு program. In the children's day there was a program. பையன் பரீட்சையில எங்கேயோ ஒரு பிரச்சனையில சிக்கிட்டான். The boy was ensnared in some other problem. அதனால அவன் பொருத்தனை பண்ணானா. Because he has made a consecration. என்னை உயிரோட வீட்டுக்கு கொண்டு போய்ட்டா மாடு கொடுத்துறேன். Lord, if you take me alive home, I'll give you a bull. வீட்ல போய் சொன்னானா அவங்க அப்பாட்ட. He go. அவர் சொன்னாரே ஆண்டவர் வந்து மாடு ஆடுன்னு யாருக்கு நீ ஏன் இப்படி சொன்ன சரி எது கொடுத்தாலும் ஏத்துக்குவாரு ஆண்டவருக்கு வந்து இந்த ஆடு மாடு அதெல்லாம் டிஃபரண்ட் கிடையாது நீ போகும்போது ஒரு ஆடை கொண்டு போயிடுனா The father said unto him, why do you just make such kind of consecration? The Lord never mind if you give anything, so when you go you take a goat and go. அவன் போகும்போது ஆடு கேட்டானா. When he went he asked for a goat. அவர் வந்து நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட போறாரு. So likewise what you are thinking, the Lord is going to get everything and going to eat. கொஞ்சம் கடலை இருக்கு வீட்ல வேர்க்கடலை அதை எடுத்துட்டு கொண்டு போய் ஃபெய்தம்ல கொடுன்றார். Just there are some groundnuts in the at home, you take to the faith home and give. இந்த பிரசங்கத்தை கேட்ட பையன் எப்படி இருப்பான் அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம தான இருப்பான். So after hearing அப்பா வந்து 4 அடி பாஞ்சிருக்காரு இவன் 16 அடி இப்ப பாயணும். Now the father has just jumped 4 feet, he has to jump for 16 feet. இவன் என்ன பண்ணா what he did, so போற வழியில கடலையே சாப்பிட்டான். On the way he ate all the groundnuts. ஆண்டவர் வந்து கடலையா கேக்குறாரு. Why the Lord is asking the groundnuts? ஆனா மனசாட்சியை சுத்தப்படுத்துறதுக்காக திருப்திப்படுத்துறதுக்காக வேர்க்கடலை தோல் எல்லாம் கொண்டு போய் ஃபெய்தம்ல கொடுத்துட்டு போயிட்டான். So in order to clear the conscience he has given all the shells of the groundnut. எப்படிப்பட்ட விசுவாசிகளை வச்சிருந்தா சிவகாசியில எப்படி 10 பேர் இருந்தானா நான் ஓடியே போய்டுவேன். If there are 10 people in Sivagasi I have to run away. மாடு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஆடு கொடுக்கறேன்னு சொல்லி வேர்க்கடலை கொடுத்து வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டு தோலை வந்து கொடுத்தா இந்த சிஸ்டர்ஸ் அதை தூக்கி குப்பையில போட்டாங்க. The sisters they have thrown out after saying that I want to give the bull instead of the bull goat, instead of the goat the groundnut, instead of the groundnut the shells. என்னப்பா செஞ்சேன்னா சுடுதண்ணி வைக்கிறதுக்காக நான் தோலை கொடுத்தேன் நான். So for to make hot water I have given that shell. எப்படி இருக்கும் ஊழியம்? How it shall be the ministry. இக்கட்டில் ஆனா சங்கீதம் 66:14 சொல்லி இருக்கு இக்கட்டுகளில் நான் பண்ணின பொருத்தனையை உமக்கு வந்து என்ன செய்வேன் செலுத்துவேன். In Psalms 66:14 it has been said about whatever the offering I made, whatever the consecration I made in during the time of distress. மகிழ்ச்சியா இருக்கிற மனுஷன் இக்கட்டுல இளைப்பாறுதலா இருப்பான். The man who is happy and rejoice, he shall be rest in the time of distress. எப்படிப்பா இப்படி இருக்க முடியும்னா கர்த்தர் எனக்கு செய்வார்னு ஒரு திட்ட நம்பிக்கை அவனுக்கு. He is having a strong hope the Lord will do to me. ஆபகுக் 3:16 வசனத்தை பார்க்கும் பொழுது Habakkuk 3:16 when we read, ஜனங்கள் என்னை எதிர்த்து வந்து எனக்கு இக்கட்டுகளை ஏற்படுத்தினாலும் நான் கர்த்தருக்குள் இளைப்பாறுதல் அடைவேன். Even though the people come against me and they give me the distress, I shall have rest in the Lord. இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். The day of distress I might get rest. இக்கட்டுகளிலே இளைப்பாறுதல் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? How can we receive the rest in the time of distress? என் தேவனுக்குள் நான் களிகூறுவேன் என்று சொன்னான் ஒரு மனுஷன். He said, so I'll rejoice in the Lord. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், even though the fig tree shall not blossom, மந்தையிலே முதலற்று போனாலும், there is no திராட்சை செடி பலனற்று போனாலும், there is no fruit in the vines, நான் என் தேவனுக்குள் களிகூறுவேன். I will be rejoicing in the Lord. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிற மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் இளைப்பாறுதலா இருப்பான். இருப்பான். The man who is joy in the Lord, he will be having rest all the time. நீ துன்மார்க்கனா இருந்தால், if you are a wicked man, இக்கட்டு உன்னை ஜெயித்து விடும். The distress will overtake you. யோபு 15:24 படி, according to Job 15:25, துன்மார்க்கனை இக்கட்டு மேற்கொள்ளும் என்று சொல்லியிருக்கு. It has been said about the distress will prevail of wicked man. நீ யாக்கோபா இருந்தால் கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுவிப்பார். If you are Jacob, the Lord shall deliver thee out of that. நீ இஸ்ரவேலா இருந்தால் கர்த்தர் உன்னை மீட்டு விடுவார். If you are Israel, the Lord shall redeem thee out of that. நீ நீதிமானா இருந்தால் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். If you are a righteous man, the Lord shall deliver thee. நான் திரும்பவும் சொல்றேன். I want to repeat again. நீ துன்மார்க்கனா இருந்தால், if you are a wicked man, யோபு 15:24 படி இக்கட்டு உன்னை மேற்கொள்ளும். according to Job 15:24, the distress shall overtake you. நீ யாக்கோபா இருந்தால், if you are a Jacob, எரேமியா 30:7 படி கர்த்தர் உன்னை இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி உன்னை ரட்சிப்பார். Jeremiah 37, the Lord shall deliver thee out of distress. நீ இஸ்ரவேலாய் ஜெபிக்க கூடியவனாய் இருந்தால் சங்கீதம் 25:22 படி உன்னை மீட்டு விடுவார். Psalms 25:22, if you are Israel, you are a man of prayer, the Lord shall redeem thee out of that. நீ நீதிமானாய் இருந்தால், if you are a righteous man, நீதிமொழிகள் 11:8 படி கர்த்தர் உன்னை விடுவிப்பார். according to Proverbs 11:8, the Lord shall deliver thee. எத்தனை இக்கட்டு வரட்டும், let as many as we get distress come. ஒன்றல்ல, ரெண்டல்ல, 6 அல்ல, 7 அல்ல, 70 அல்ல, எத்தனை இக்கட்டு வந்தாலும் யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம்,
ஆனாலும் தேவன் அதிலிருந்து அவனை விடுதலையாக்கி Not ரட்சிப்பார். only 1 or 2 or 6 or any 70 or anything, the Lord shall deliver him out of that. என்னை இக்கட்டிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடுங்கள். Those who are having the decision, the Lord has to deliver me from the distress, close your eyes. உன்னுடைய வாழ்வின் இது ஒரு இக்கட்டு காலமா இருக்கட்டும், கவலைப்படாதே. Let it be a distress time in your life, don't be worried. தேவன் அறியாமல் உனக்கு ஒன்றும் சம்பவியாது. Nothing will happen and you without the knowledge உன் of God. தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. All the very hairs of your head are being numbered. நீ ஒரு விசேஷித்தவன். You are a special one. உன்னை அழைத்தது கர்த்தர் ஒரு மேன்மையான அனுபவத்திற்காக. The Lord has called you for a special purpose. ஆனால் இப்பொழுது நீ இக்கட்டில் இருக்கிறது தேவனுக்கு தெரியும். But the Lord knows about your being in the distress now. ஆனாலும் தேவன் உன்னை இந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி உன்னை ரட்சிப்பார். Even though the Lord God shall deliver thee out of the distress and save thee. அப்படி விசுவாசிக்கிற எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் Those who believe படிடுவோம். like that, you all close your eyes and kneel down. யாக்கோபுக்கு இது இக்கட்டு காலம். This is a time of trouble for Jacob. ஆனாலும் தேவன் அவனை ரட்சிப்பார். Even though the Lord shall save him out of that. எத்தனை பேர் அப்படி How many விசுவாசிக்கிறீர்கள்? were believing likewise? என் தேவன் என்னை ரட்சிப்பார். My Lord shall save me. இக்கட்டை கண்டு துக்கப்பட வேண்டாம். No need to just fear about or worry about the இக்கட்டு distress. காலத்தை கண்டு நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்க You no வேண்டாம். need to trouble and worry about the time of distress. கடல் கொந்தளித்தது. The sea was raging. சீஷர்கள் பதறினார்கள். The disciples were stumbled. இயேசுவோ இளைப்பாறிக் கொண்டிருந்தார். Jesus was taking rest. தேவன் அவரோடு கூட இருந்தார். God was with him. இன்றைக்கு உனக்கு ஒரு Come, all the snares which is upon you will be broken out. நான் சொல்றேன் சாதாரண அபிஷேகம் வேண்டாம். I say so, no need any ordinary anointing. நார்மல் அனாயிண்டிங் தேவையில்லை. The normal anointing is no need. ஒரு டபுள் போர்ஷன் இறங்கட்டும். Yeah, that a double portion of the anointing come நீங்க down. எதையும் மனசுல வச்சு குழப்ப வேண்டாம். You no need to keep anything in your mind and no need to just are confused. இந்த வசனங்கள்ல உள்ள ஒரு தாக்குதல் கூட உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். You should not have even the attack of the word of God in you. 6 இக்கட்டுகள் கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். The Lord shall deliver thee from out of 6 distress. 7வது இக்கட்டிலும் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. You will not get any evil thing even in the 7th distress. இப்பொழுது உனக்கு இக்கட்டு காலமா இருந்தால் அடுத்து வசந்த காலமா இருக்கும். If there is a distress time for you, next will be a time of spring for you. யோபுக்கு ஒரு இழப்பின் காலம் உண்டு, அடுத்து ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் உண்டு. Job got a time of Hallelujah. as well as he got the time of getting double portion of everything. ஆமென். எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்க. Let us all look unto God. ஆமென். தேவன் உன்னை இக்கட்டிலிருந்து விடுவிக்க முடியாக தம்முடைய வார்த்தையை வசனத்தை வல்லமையை அனுப்பி The கொண்டிருக்கிறார். Lord God is sending his word as well as his power to deliver you out of the distress. எனக்கு ஒரு வாஞ்சை, தேவனுடைய வல்லமைக்கு நாம் இடம் கொடுப்போம். I have a desire, let us all give room for the power of God. இந்த கூட்டத்துல யாரெல்லாம் இக்கட்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை தர போகிறார். Those who are seated here with the distress in the meeting, the Lord is going to give a deliverance to them. வாஞ்சிக்கிற எல்லாரும் தேவனுடைய கரத்துல உங்களை சமர்ப்பியுங்கள். Those who are willing, let us all commit yourself in the hands of God. ஆமென். என்னுடைய வாழ்வில் நான் ஒரு இக்கட்டான பாதையிலே போகிறேன். என்னுடைய ஊழியத்தில் நான் ஒரு இக்கட்டான பாதையில் போய் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வேலை ஸ்தலத்திலே நான் ஒரு இக்கட்டான பாதையில் போய் கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்திலே நான் ஒரு இக்கட்டான பாதையில் போய் கொண்டிருக்கிறேன். அது எனக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எனக்கு இது ஒரு இக்கட்டு காலம் என்பதை நான் உணர்கிறேன். அப்படி ஃபீல் பண்றவங்க மாத்திரம் தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் அல்ல, இக்கட்டுகளை வாழ்விலே சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவனுக்கு தான் தெரியும் அந்த வேதனை, அந்த துக்கம், அந்த நெருக்கம், அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஏக்கம், அந்த தவிப்பு. ஆமென். ஐயோ, அதை போலத்த நாள் இல்லை. அது மப்பும் மந்தாரவுமான நாள், உக்கிரமான நாள். பிரியமானவர்களே, எனக்கு தெரியும் இந்த கூட்டத்திலே அப்படிப்பட்ட நெருக்கமான பாதையிலே போகிற ஒரு சில தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் உண்டு. யாக்கோபே, உனக்கு இது இக்கட்டு காலம், ஆனாலும் நான் உன்னை விடுவிப்பேன். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? தேவனுடைய வசனத்தை எத்தனை பேர் பிடித்துக் கொள்கிறீர்கள்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த இக்கட்டு வந்தாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்.
6 இக்கட்டுகளுக்கு உன்னை நீங்களாக்குவார். 7ஆவதிலும் பொல்லாப்பு உன்னை உனக்கு நேரிடாது. உண்மையாய் யாராவது ஒரு ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த மெசேஜ் ஒரு தனி நபருக்கு அது பிரயோஜனமா இருந்தாலும் பரவாயில்லை. நான் ஒரு இக்கட்டு காலத்தில் இருக்கிறேன். எந்த விதத்தில் நான் இதிலிருந்து வெளியே வருவேன் எனக்கு தெரியாது. எனக்காய் சபையார் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருந்தால் எழும்பி நில்லுங்க. நீங்க வெட்கப்படாதீங்க. உங்க லைஃப் உங்களுக்கு தானே தெரியும். அந்தரங்க வாழ்க்கை, போராட்டங்கள், சுற்றுப்புற பிரச்சனை, நெருக்கம், அது உங்களுக்கு தான் தெரியும். நான் இப்ப ஜெபிக்க போறேன். 2-3 நிமிஷம் எல்லாரும் அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபிக்கணும். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். இந்த கூட்டத்தில் 11:50 கண்ணி தெரிக்கணும். அந்த இக்கட்டிலிருந்து அபிஷேகத்தினால கர்த்தருடைய ஆவி அவளை வெளியே கொண்டு வர முடியாது. எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய இக்கட்டை நீர் அறிவீர் கர்த்தாவே. இந்த நொடியில கர்த்தாவே, ஓ அந்த இக்கட்டு காலம் முடிவு அடையட்டும். அபிஷேகம் கட்டுகளை அறுக்கட்டும். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் நான் அவனை விடுவிப்பேன். ஆமென். ஆம், பஞ்சமதோ பட்டினியோ மிஞ்சிய கொடும் விபத்தோ சஞ்சலமோ வந்திடினும் சுவாமி நீர் என்னை கைவிடீரே. என்ன வந்தாலும் சரி, பஞ்சமோ பட்டினியோ மிஞ்சிய கொடும் விபத்தோ சஞ்சலமோ வந்தாலும் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார்.